உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேதியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இன்றைய தின இளையங்குடி நாயனாரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நண்பர்களே, இந்த இளையன்குடி நாயனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழக்கூடியவர். இவர் பிறந்த ஊர் என்னவென்றால் சிவகங்கை மாவட்டம் இளையங்குடியில் பிறந்தவர். இவர் இளையங்குடியில் பிறந்ததாலோ இல்லவோ இவருக்கு இளையங்குடி மாறநாயனார் என்று புனையப்பட்ட பெயராகவே இன்று வரையில் சொல்லப்படுகிறது. இவர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இப்படி அவர் விவசாய வேளாண்குடியை சார்ந்தவரும் கூட. இவர் அனுதினமும் சிவன்பால் அன்பு கொண்டும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தும் அதில் உளமகிழ்ந்து வாழ்ந்து வந்தார். இவர் வேளாண்குடியில் உயர்ந்த செல்வம் படைத்ததாகவும் இவர் தோப்பு துறவுகளை நிலங்களை பெற்றிருந்ததாகவும் செல்வந்தராக இருந்ததாகவும் தனவந்தராக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அன்பு நண்பர்களே, இவர் அடியாருக்கு சேவை செய்வதே தொண்டாக கருதினார். அந்நிலையில் இறைவன் திருக்கூட்டின் விளைவாக என்னவோ இந்த இளையங்குடி நாயனார் அவருக்கு செல்வம் குறைய தொடங்கியது. குறையும் போது வறுமையும் கூடவே வந்தது. அப்படி கடனாளியாக இருந்தும் சரி, இந்த சொத்துக்களை அடமான வைத்தும் சரி, அடியார்களுக்கு அமுதளிப்பதில் எந்த குறைவும் இல்லாமல் அறுசுவை உணவை அளித்து உளமகிழ்ந்து இருந்தார். இப்படி வாழ்நாளே சிவதொண்டாக பெரிதாக நினைத்திருந்தார். இந்நிலையில்தான் இவருக்கு இன்னும் ஏழ்மை நிலை வர ஆரம்பித்தது. சரி, ஏதாவது யாரிடமாவது குத்தகை நிலம் வாங்கி அதில் விவசாயம் செய்து நாம் ஜீவனம் செய்யலாம் என்று அறிகின்றார் மாறநாயனார். சரி, ஒரு இடத்தில் வாங்கி அன்று தினம்தான் நெற்கதிர்களை முளைக்கச் செய்ய விதை விதைத்தார். இந்த விதை விதைத்த நாளோ என்னவோ கிழமையே என்னவோ அன்று அடைமழை பொழிந்தது. அடைமழை பொழிது காற்றாற்று வெள்ளமாகவே ஓடியது. என்ன என்று அறியாமல் இவரும் இவர் துணைவையாரும் இல்லத்தில் சிவனடியார்கள் வருவார்கள், அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும், உலம்பகழ வேண்டும் என்று இருவருக்கும் அந்த தொண்டுள்ளம் இருந்தது. நேரம் ஆக கடக்க வாய்ப்படையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்று யாருமே வரவில்லை. சரி, கதவை தாழ்பாலிட்டு உள்ளே உறங்கலாம் என்று சொல்லுகின்ற போது அப்பொழுது சிவனடியார் உறவில் சிவபெருமான் வந்தார். கதவை தட்டினார். மழையில் நனைந்தபாடு இருந்தபடியால் இருவரும், ஐயோ அடியாரே, ஏன் இப்படி மழையில் நினைந்தீர்கள் என்று அவருக்கு அந்த உடம்பில் இருக்கின்ற அந்த நீரையெல்லாம் துடைக்க துண்டு கொடுத்து அவருக்கு அமர வைத்து பாத பூஜை செய்து, தாங்கள் வந்திருப்பது பெரும்பாக்கியம், சிறிது பொறுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் அமுது படைக்கிறேன் என்று சொல்லி இருவரும் அங்கே இருக்கின்ற சமையலறைக்கு சென்று சமையலை செய்ய முற்படுகின்ற போது அம்மையார் சொல்லுகின்றார், சுவாமி, நம்மிடம் உணவு உட்கொள்வதற்கு நமக்கு உணவில்லை, அடியாருக்கு அமுதளிக்கும் உணவில்லை, நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எங்கேயாவது கடன் வாங்க வேண்டுமா என்று. இந்த நேரத்தில் எங்கு போய் கடன் வாங்குவது என்று திகைத்தார் அந்த மாறனார். அதற்கு உடனடியாக அவருக்கு யோசனை தோன்றியது மனைவிக்கு. ஐயா சுவாமி, தாங்கள் காலையில் விதைத்த விளைநெல் நிலத்தில் இருக்கும் மழையால் மேலே மிதந்து கிடக்கும் அந்த நெல்லை கொணர்ந்து வாருங்கள், அதை சரி செய்து அமுது படைக்கிறேன் அடியாருக்கு என்று சொல்வார். உடனடியாக இந்த நாயனார் வயலுக்கு சென்று அந்த நெற்மணிகளெல்லாம் வாரி எடுத்துக்கொண்டு ஓடோடி வருவார். இல்லத்திற்கு
தன் இல்லாமல் கொடுக்கின்ற போது அதை நயம்பட புடைத்து எடுக்கின்ற வழியில் சமைக்க முற்படுகின்ற போது விறகெல்லாம் நனைந்து போகிறது. இந்த விறகு என்ன செய்வது, விறகு இல்லையே என்று சொல்லுகின்ற போது உடனடியாக மாறநாயனார் மேற்கூரையை உடைத்து அந்த மூங்கிலை அடுப்பை பற்ற வைக்கின்றார். பற்றி எரிகிறது. சிற்று குழம்பு இல்லையே என்று சொல்லுவார். இரு புழக்கடையில் இருக்கின்ற கீரை எரிந்து பக்குவப்படுத்தி சுவைபட அன்று இரவே இருவரும் சமைத்து அடியார் அப்பொழுது நல்ல உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருப்பார். அவரை எழுப்பி இருவரும் பாத கமலங்கள் வணங்கி தாங்கள் அன்னம் உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அடியார் இந்நிலையில் இருக்கின்ற ஈசனோ இருவரும் பாத கமலங்களில் விழுகின்ற போது பெருத்த ஜோதியாக மாறி அங்கே மிகப்பெரிய பேரொளியாக ஏற்பட்டு உமாதேவியாரும் சிவனாரும் இருவரும் சேர்ந்து இந்த திருக்கூட்டை நான் உங்களுக்கு உணர்த்தவே திருவிளையாட நடத்தவே வந்தோம். உன்னுடைய பக்தி நெறியை உயர்ந்ததாக கருதி என் நிலையிலும் இறைநிலை மாறாமல் சிவதென்றே பெரிதொன்று நீயாக கருதி எங்களை அடியாருக்கு அமுதுபாலிக்க வேண்டுமென்பதை நோக்கமாக கொண்டதால் மண்ணுலகில் சில காலம் வாழ்ந்து செல்வப்பேறு பெற்று பெருபேறு பெற்று அனைவருக்கும் தொண்டு செய்து என்னுடைய பாதக்கமல் மோட்சகதிக்கு வந்தடைவாய் என்று சொல்லிவிட்டு உமாதேவியாரும் சிவனாரும் அங்கே அவருக்கு அருள்பாலித்து விட்டு சென்றார்கள். அருள்பாலித்து விட்டு மறைந்தார்கள். அன்று முதல் இந்த நில உலகில் நீண்ட நெடிய நாளாக வாழ்ந்து அடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபதம் அடைந்தார்கள். இவர் 23 நாயன்மார்களில் ஒருவராக இன்று வரையிலும் திகழ்கிறார் என்றால் என் நிலையிலும் தன்னிலை மறவாமல் இறைநிலையே பிரிதுண்டாக நினைத்து இந்த இளையங்குடிய நாயனார் 63 நாயன்மார் வரிசையில் வருகிறார். அன்பு நண்பர்களே, அவருடைய குரு பூஜை ஆவணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைகிறது. இவருடைய அருமை பெருமகளை நாமும் அறிந்து சிவனாரை தொழுது உள்ளன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.